வெயில்ல மூளை குழம்புமா, குளிர்ல மூளை குழம்புமா? வெயில தான். இந்த ஆளுக்கு பதில் சொல்லுங்கிறீங்க. மூளை குழம்பி போன ஆசாமி அந்த ஆளு. அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்த ஒரு ரேப் கேஸுக்கு நீதி வேண்டும்னு சொல்லி சவுக்கில் அடிச்சுக்கிட்டாரு. அப்புறம் தான் அவருக்கு சொன்னாங்க, கவர்னர் தான் அதுக்கு வேந்தார், அவர் தான் பதில் சொல்லணும். அப்புறம் தான் அவருக்கு அந்த விஷயம் இது. அந்த மாதிரி ஆளுக்கு வந்து தீவிரமான வாதம் இல்லை. அவர் மாதிரி ஒரு காமெடி பீஸ் போயிட்டாங்க, என்ன மாதிரி ஆளுங்களுக்கு வேலை போயிட்டு தான் நான் சொல்றேன். சீமானும் அண்ணாமலையும் போயிட்டாங்க, தமிழ்நாட்டு அரசியல்ல காமெடிக்கு இடமே இல்லாம போயிட்டாங்க. இருக்கணுங்க அரசியல். ஒரு காமெடி எப்பவுமே ஒண்ணு. அரசியலுங்கிறது ஒரு ட்ரை சப்ஜெக்ட். அதில் இந்த மாதிரி காமெடி இருந்தால் தான் ரிலாக்ஸேஷன். இந்தியா கூட்டணிங்கும் போது கூட்டணியில் வந்து நீங்கள் ஒரு கட்சி வச்சிருக்கீங்க, நான் ஒரு கட்சி வச்சிருக்கேன், அவர் ஒரு கட்சி வச்சிருக்காரு. பாஜக தான் அதனுடைய தலைவருங்கிற மாதிரி சொல்லிவிட்டாங்க. ஆனால் இவர் பழனிசாமி அதை அக்செப்ட் பண்ணி, அமித்ஷாலும் வந்தபோது அவர் ஒன்று பக்கத்தில் உட்கார வச்சு தலைவர் சொல்லிவிட்டு அன்றைக்கி போயிட்டார். அதுக்கப்புறம் அடுத்த சொல்லி 10வது நிமிஷம் பதவியில் பிடிக்கிட்டு நயனா நாகேந்திரன் உட்கார வச்சுட்டு போயிட்டாங்க. பழனிசாமி தானே டிக்ளேர் பண்ணணும். பழனிசாமி ஓரமாக உட்காந்துருக்காரு, என்கிட்ட வேலை பார்க்குறாரு, அண்ணாமலை தான் இருப்பார். அண்ணாமலை வெடி அமிச்சா தான் வருவேன்னாரு. அண்ணாமலை தான் இருப்பார், வந்து வரியா இல்லையானாலும் வந்தார். அப்புறம் எங்கே இருக்குது உங்களுக்கு தலைமை பதவி? அவங்க சொல்கிற பேச்சை கேட்டு தான் ஆட வேண்டியது. தேமுதிக அனௌன்ஸ் பண்ணுறது, அதுக்கு எலெக்ஷன் முடிஞ்சு கூட அனௌன்ஸ் பண்ணுறது. பாமகவும் தேமுதிகவும் எந்த கூட்டணியில் இருப்பாங்கங்கிறது அவங்களுக்கே தெரியாது. சார் வணக்கம் சார். திரு அண்ணாமலை அவர்கள் கட்சி பதவியிலேருந்து நீக்கினாங்க அவரை, தலைவர் பதவியிலேருந்து. இப்போது அவ்வப்போது சில ப்ரெஸ் மீட்ஸ்லாம் கொடுத்துட்டு வர்றாரு. அந்த ப்ரெஸ் மீட்ஸில் சில விஷயங்கள்லாம் குறிப்பிடுறாரு. நம்ம முதலமைச்சர் ஏற்கனவே ஒரு ப்ரெஸ் மீட்டில் குறிப்பிட்டிருந்தாரு, திமுக 26ல் மட்டும் இல்லை 31, 36லையும் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதுக்கு திரு அண்ணாமலை அவர்கள் ஒரு சர்க்காஸ்டிக்காக ஒரு பதில் சொல்லியிருக்கிறாரு. ஊட்டியில் இருக்கிறாரு முதலமைச்சர், அதனால் கொஞ்சம் ஊட்டியில் கொஞ்சம் வெயில் கம்மியாக இருக்கும், அதனால் அப்படி பேசுகிறாரு. சென்னைக்கு வந்துட்டாருன்னா வெயில் வந்துடும், நார்மல் ஆகிடுவார், அதனால் அந்த கனவுலாம் தெளிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் பேசியிருக்கிறாரு. எப்படி பார்க்குறீங்க சார்? உங்ககிட்டயே கேள்வி கேட்குறேன். வெயிலில் மூளை குழம்புமா, குளிரில் மூளை குழம்புமா? வெயில தான். இந்த ஆளுக்கு பதில் சொல்லுங்கிறீங்க. மூளை குழம்பி போன ஆசாமி அந்த ஆளு. அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்த ஒரு ரேப் கேஸுக்கு நீதி வேண்டும்னு சொல்லி சவுக்கில் அடிச்சுக்கிட்டாரு. அப்புறம் தான் அவருக்கு சொன்னாங்க, கவர்னர் தான் அதுக்கு வேந்தார், அவர் தான் பதில் சொல்லணும். அப்புறம் தான் அவருக்கு அந்த விஷயம் இது. அந்த மாதிரி ஆளுக்கு வந்து வெயிலில் தான் மூளை குழம்புன்னு சொல்லுவாங்க. எப்பேற்பட்ட ஒரு புத்திசாலித்தனமான ஒரு கேள்வி. ஆக ஒரு சுத்தம் ஆகிட்டார். நான் வந்து சந்தேகம் திட்டவட்டமாக தெளிவாக இதே போச்சு. அவரை கொண்டு போய் காட்டுங்க. அவர்களெல்லாம் கொஞ்சம் செக் பண்ணணும். குடும்பத்தெல்லாம் கொஞ்சம் கவனிக்கணும். பதவி வேற போயிடுச்சு, ஒன்றும் இல்லை. இப்போ என்னவா இருக்கார் அவரு? இப்போ அதை தேசிய பொறுப்பு கொடுக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. என்ன பதவியில் இருக்கு? இல்லை, இப்போ ஒரு அடிப்படை உறுப்பினர் தான் இருக்கு, அவ்வளோதான். இல்லை ஏதாவது செக்யூரிட்டி ஆஃபீஸர் அது மாதிரி போயிட்டாரு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இல்லை, ஏன்னா அவர் ஐபிஎஸ் ஆஃபீஸர், அதனால செக்யூரிட்டி ஒர்க் எல்லாம் கிடைக்கும். அது ஒருவேளை அதுக்கு போயிட்டாரு. பொதுவாக மருத்துவருங்கிற முறையில் வெயிலில் தான் மூளை குழம்புன்னு கேள்விப்பட்டிருக்கோம். குளிரில் மூளை குழம்புன்னு சொன்ன ஒரு புது தத்துவத்தை அவர் சொல்லியிருக்காரு, கேட்டுக்கோ. ஆனால் லாஸ்ட் டைம் நம்ம இதே நம்மளுடைய சேனலில் நீங்கள் பேட்டி கொடுக்கும்போது நீங்கள் வந்து வெல்கம் பண்ணீங்க அண்ணாமலை அவர்களை. ஏன்னா விஷன்லாம் வந்து பேசுகிறாரு, ஒரு அறிவுபூர்வமான வாதங்கள்லாம் வைக்கிறாரு அப்படின்னு. அறிவுபூர்வமான வாதம் இல்லை, அவர் மாதிரி ஒரு காமெடி பீஸ் போயிட்டாங்க, என்ன மாதிரி ஆளுங்களுக்கு வேலை போயிட்டு தான் நான் சொன்னேன். சீமானும் அண்ணாமலையும் போயிட்டாங்க, தமிழ்நாட்டு அரசியலில் காமெடிக்கு இடமே இல்லாமல் போயிடுங்க. இஷ்டத்துக்கு பேசுவாங்க, என்ன வேணாலும் பேசுவாங்க. அதை கேட்ட உடனே எங்களுக்கு உடனே நல்லா நாங்களும் சிலுத்துக்கிட்டு பதில் சொல்கிறதுக்கு குஷியாக இருக்கும், வேடிக்கையாக இருக்கும். காமெடி பீஸ் அவங்க தானே, அவங்க 2 பேரும் பேசுறது தானே நம்ம கேட்டு நாங்களாம் எப்படி பாப்புலர் ஆனோம். அதான் அவருக்கு பதவி கொடுக்கலன்னு போது நான் நொந்து போனேன். எனக்கு யாருக்கு எதிர்த்து நான் பேச முடியும், யாரை பற்றி நான் பேச முடியும், யாரை பற்றி கமெண்ட் அடிக்க முடியும்? எனக்கு ஆளே இல்லாமல் போச்சு. அந்த சோகத்தை தான் கண்டென்ட்ஸே இருக்காது. இப்போ நீங்கள் கரெக்டாக சொன்னீங்க பாருங்கள். குளிரில் மூளை குழம்பி போச்சு, வெயிலில் மூளை தெளிவாக புது தத்துவம் சொல்லியிருக்காரு பாருங்க. உடனே நமக்கு உடனே பதில் சொல்ல வருது பாருங்க. அண்ணாமலை இருக்கணுங்க அரசியலுக்கு. ஒரு காமெடி எப்பவுமே ஒன்று. அரசியலுங்கிறது ஒரு ட்ரை சப்ஜெக்ட். அதில் இந்த மாதிரி காமெடி இருந்தால் தான் ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். அதே போல் தேசிய பதவி வழங்கப்படுமா அப்படின்ற கேள்விக்கு
இல்லை ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், இப்போ ஆடு மாடு மேய்ச்சிட்டு இருக்கிறேன், விவசாயம் பார்த்துட்டு இருக்கிறேன், டைம் கிடைச்சா கோவிலுக்கு போறேன் அப்படிலாம் சொல்றாரு. ரொம்ப பரிதாப நிலையில் இருக்காரோ திரு அண்ணாமலை அவர்கள்? வேற என்ன பண்ண முடியும்? ம், ம், என்னடோ பண்ணி பார்த்தா ஒன்றும் நடக்கல, சரி இருக்கிற வாழ்க்கையை அனுபவிச்சுட்டு போறேன். ம், ம், ம். விரக்தியில பேசுறாரு. வேற ஓ, வேற தனக்கு இப்ப தலைவர் பதவியை வந்து பறித்து விட்டார்கள் என்கிற ஏதாவது ஒரு- கொடுப்பாங்கன்னு பார்த்தாரு. பேரே காணும். ம், ம், அமித்ஷாலும் வந்தபோது அவர் ஒன்று பக்கத்தில் உட்கார வச்சு தலைவர் சொல்லிவிட்டு அன்னைக்கு போயிட்டாரு. அதுக்கப்புறம் அடுத்த சொல்லி 10வது நிமிஷம் பதவியில் பிடிக்கிட்டு நயனா நாகேந்திரன் உட்கார வச்சுட்டு போயிட்டாங்க. ம், ம், அதான் கடைசியாக அவர் ஸ்டேஜில் இருந்தது. ம். ஒரு கதை அதோட முடிஞ்சு போச்சு. ஸ்பெண்ட் ஃபோர்ஸ் அவ்வளோதான். ஓகே. உன் வேலை முடிஞ்சு போச்சு போடணும். பார்க்கணும் அவர். நான் தான் சொல்கிறேன், ஐபிஎஸ் படிச்சிருக்காரு. செக்யூரிட்டி இது மாதிரி ஒன்று வச்சு கம்பெனி ஒன்று ஸ்டார்ட் பண்ணி செக்யூரிட்டி இது பண்ணாங்க. ம், ம். அதே போல சார், இப்போ அஇஅதிமுக கூட்டணியில, பிஜேபி கூட்டணியில ஒரு சலசலப்பு ஏற்பட்டிருக்கிறத பார்க்க முடியுது. அஇஅதிமுக மூத்த முன்னாடி இருக்கக்கூடிய நத்தம் விஸ்வநாதன் அவர்கள் ஒரு கருத்து தெரிவிச்சிருக்கிறாரு. ஓபிஎஸ் மற்றும் டிடி தினகரன் அந்த இருக்கக்கூடிய அணியில நிச்சயமா வந்து ஏடிஎம்கேக்கு இடம் கிடையாது, எங்க அலையன்ஸ்ல அவங்களுக்கு இடம் கிடையாது அப்படின்ற ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறாரு. நயினார் நாகேந்திரன் அவர்களிடம் இந்த கேள்வியை கேட்கப்பட்ட பொழுது, இல்லை அவங்க வந்து என்டிஏ அலையன்ஸ்ல தான் இருக்கிறாங்க. அவர் சில வருத்தங்கள் தெரிவிச்சிருக்காரு, அமித்ஷா வரும்பொழுது என்னை சந்திக்க வைக்கல அப்படின்ற மாதிரி. நாங்கள் அகெயின் அமித்ஷா அவர்கள் சென்னைக்கு வரும்போது நாங்கள் சந்திக்க வச்சிருவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த மோதல் போக்கு எப்படி பார்க்குறீங்க? இல்லை இதில் வந்து மோதல் ஒன்றும் இல்லை. அதாவது இப்போ என்டிஏ கூட்டணிங்கும் போது கூட்டணியில் வந்து நீங்கள் ஒரு கட்சி வச்சுருக்கீங்க, நான் ஒரு கட்சி வச்சுருக்கேன், அவர் ஒரு கட்சி வச்சுருக்காரு. பாஜக தான் அதனுடைய தலைவருங்கிற மாதிரி சொல்லிவிட்டாங்க. ஆனால் இவர் பழனிசாமி அதை அக்செப்ட் பண்ணிட்டார். அப்படி இருக்கும்போது பாஜக வந்து எங்களுடைய கூட்டணியில் இருக்காங்க, எங்களுடைய கூட்டணியில் பழனிசாமி இருக்கார், அவ்வளோதான். பழனிசாமி நீ அவனை சேர்த்தாதன்னு சொல்லி உத்தரவு போட முடியாது. அவங்க எங்கள் கூட்டணியில் இருக்காங்க, நீயும் என் கூட்டணியில் இருக்க. ஒர்க் பண்ணா பண்ணு பண்ணாட்டிப்போ, அவ்வளோதான். நீ டிசைட் பண்ணுற இடத்துல நீ இல்லை, அதெல்லாம் நீங்கள் சொல்ல முடியாது. டிசைடிங் அத்தாரிட்டி அவர் தான். நடுமத்தில் கொஞ்சம் பழனிசாமி கொஞ்சம் வீராவேசமாக நான் பேசுகிறேன். அந்த வீராவேசத்தை கண்டினியூ பண்ணி பன்னீர்செல்வமும் தினகரனும் சசிகலாவும் இருக்கிற கூட்டணியில் நாங்கள் இருக்க மாட்டோம்னு சொல்லிட்டு வெளியே போங்களேன். அந்த தைரியம் இல்லையா? இந்த கூட்டணியில் அவங்க இருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்கிற, அவங்க இருந்தாங்கன்னா நான் இருக்க மாட்டேன்னு சொல்கிற தைரியம் இல்லையா உனக்கு? அந்த தைரியம் இருந்ததுன்னா ரைட்டு, நீ டிக்டேட் பண்ணுற பாஜக கேட்குதுங்களா? நீ என்ன சொல்கிற? அவங்க இருக்கக்கூடாதுங்க, இருக்க மாட்டாங்க. அவங்க இருந்தாக்க நீ என்ன பண்ண போகிற? அது தெளிவா நயனா நாகேந்திரன் சொல்லிட்டாரு அவங்க இருக்கிறாங்கன்னு சொல்ற, இப்ப என்ன பண்ண போற? கட்சி விட்டு வெளியே போறியா? இப்போ அதான் சார் என்னோட கேள்வி. இப்போ நயனா நாகேந்திரன் இந்த ஸ்டேட்மெண்ட்டை இபிஎஸ் எப்படி பார்ப்பாரு? நத்தம் விஸ்வநாதனை விட்டு தான் பேச வச்சிருக்காரு இந்த ஸ்டேட்மெண்ட்டை. இப்போ அவர் எப்படி பார்ப்பாரு இந்த ஸ்டேட்மெண்ட்? அவர் சொல்லி பார்த்தாரு, என்ன அதுன்னு பாக்குறாங்க. ஒன்றும் சட்டம் பண்ணலன்னா அவர் ஒன்றும் பழனிசாமி ஒன்றும் முறைச்சிட்டு போக மாட்டார். நடுமத்தில் கொஞ்சம் சலசலப்பை உண்டாக்குனார், கொஞ்சம் வீரமா பேசுற மாதிரி. அந்த வீரம் தொடர்ந்து இருந்ததுன்னாக்கா பாஜக கொஞ்சம் பயப்படும். இன்னைக்கு பழனிசாமி கொஞ்சம் துணிச்சலா இருக்கலாம். ஏன்னா பாஜக அவனுடைய நிலைமை நமக்கு நல்லா தெரியுது. பல்வேறு வகையில் மாட்டிக்கிட்டு முடிக்கிறாங்க. தேவையில்லாத ஒரு விவகாரங்கள் எல்லாம் சிக்கிக்கிட்டு அவங்க படுற அவஸ்தை நம்ம நல்லாவே தெரியாது. ப்ரூவ் பண்ணுறதுக்கு படுற அவஸ்தை இன்றைக்கி. அதுலேயும் அமித்ஷா மேலே பயங்கரமான குற்றச்சாட்டுகள் வந்துருக்கு. அதெல்லாம் அவர் சமாளிக்க சூழ்நிலையில் இன்றைக்கி அப்பர் ஹேண்ட் எடுத்துக்கிட்டு பழனிசாமி பல வேலைகள் செய்யலாமே. அதை செய்யறதை விட்டுட்டு இன்னைக்கு அடிமையாக உட்காந்துட்டு இருந்தா என்ன அர்த்தம்? நல்ல நேரம் இல்லை. அமித்ஷாவை தண்ணி காட்டுறதுக்கு நல்ல நேரம் இல்லை. அதை பயன்படுத்தினாலும் நல்லா. இது ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணியில டிசைடிங் அத்தாரிட்டியா இபிஎஸ் இல்ல, பிஜேபி அமித்ஷா தான் இருக்காருன்னு நீங்க சொல்ல வரீங்களா? ஆமா, அவர் தானே சொல்லிட்டு இருக்காரு. ஆனா அமித்ஷா அவர்கள் தானே சென்னைக்கு வருகை தரும்போது தெளிவுபடுத்தினாரு, எங்களுடைய முதலமைச்சர் வேட்பாளராக நாங்கள் இபிஎஸ் அவர்களை நாங்கள் முன்னிலைப்படுத்தி நாங்கள் தேர்தலில் சந்திக்கிறோம். ஏங்க அவர் சொல்றாரு? கட்சியில் பெரிய கட்சி நீங்கள் தானே. அதிமுக தானே பெரிய கட்சி. பாஜக ஒரு அடையாளம் தெரியாத கட்சி. அந்த கட்சி தலைவருக்கு எப்படி சொல்லலாம்? திமுகவில் காங்கிரஸ் இருக்குது, தேசிய கட்சி. திமுக கூட்டணியில் யார் இருக்குதுங்க அப்படிங்கிறது வந்து திமுக தலைவர் தான் சொல்றாரு. காங்கிரஸ் தேசிய கட்சியாக இருந்தால் அவங்க சொல்றது தெரியுது இல்லை? அதனால அப்படி இருக்கும்போது பழனிசாமி தானே டிக்ளேர் பண்ணணும். பழனிசாமி ஓரமாக உட்காந்துருக்காரு, என்கிட்ட வேலை பார்க்குறாரு, என்கிட்ட வேலை பார்க்குறாரு. அண்ணாமலை தான் இருப்பார். அண்ணாமலை வெடி அமிச்சா தான் வருவேன்னாரு. அண்ணாமலை தான் இருப்பார். வரியா இல்லையானாலும் வந்தார். அப்புறம் எங்கே இருக்குது உங்களுக்கு தலைமை பதவி? அவங்க சொல்கிற பேச்சை கேட்டு தான் நான் ஆட வேண்டியிருக்கு. அன்றைக்கி என்ன சொல்லுங்க, அண்ணாமலை இருக்கும்போது நான் இங்கே இருக்க மாட்டேன், எந்திரிச்சு போயிருந்தா நீ வேற பேசாமல் உட்காந்துட்டு. அதுக்கப்புறம் 2 நாள் கழிச்சு சொல்கிறேன் உனக்கு சீட்டு கொடுக்க மாட்டேன்னு. நம்பிக்கை வந்தது. ஒருவேளை பழனிசாமிக்கு வேற வந்துருச்சாங்க, மறுபடியும் போயிட்டாங்க. இப்போவும் சொல்கிறேன்,
உனக்கு பிடிக்காத தினகரனையும் பன்னீர்செல்வம் சசிகலாவை சேர்த்தனாக்கா உன் கூட்டணியில் நான் இருக்க மாட்டேன், நான் இருக்க முடியாது, நாங்கள் வெளியே போகிறோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு உனக்கு தைரியம் இருக்கா? சொல்லு பார்க்கலாம். என்ன பண்ணிடுவ நீ? அவ்வளோதான் கேள்வி. ஓகே, இப்போ ஏடிஎம்கே கூட்டணியில இப்படியான ஒரு சலசலப்பு இப்பவே ஆரம்பிச்சிருக்கிறத பார்க்க முடியும். சலசலப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. அமித்ஷா வந்து அப்படின்னாக்கா முடிஞ்சு போயிடும். எப்படி ட்ரம்ப் பேசுகிறோன்னா மோடி வாயை முடிட்டு போயிட்டாரு, அது மாதிரி தான். ஓஹோ, நம்ம எல்லாத்துக்கும் முதலாளி ட்ரம்ப்னு இப்போ தான் நமக்கு தெரியும். இல்லை, நீங்கள் இபிஎஸ் ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணுற மாதிரி இருக்கு. ஏது இபிஎஸ் அவர்கள் ஏங்க அரை மணி நேரத்துக்கு முன்னாடி சொல்கிறாங்க அண்ணாமலை தலைவராக இருந்தால் அந்த கூட்டத்துக்கு வர முடியாதுன்னு சொல்லி 12 மணி வரல அவர். உடனே ஒரு ஸ்டேட்மெண்ட், அண்ணாமலை இருக்க மாட்டாருன்னாரு. வந்து உட்காராரு, பக்கத்தில் அண்ணாமலை தான் உட்காரு, அண்ணாமலை தான் தலைவர் சொல்லி அவர் தலைமையின் கீழே தான் நீங்கள் பணிபுரிய போறீங்க, வாய் முடிட்டு உட்காரு. தலைவருக்கான மாற்றம் எந்திரிச்சு போயிருக்கணும்ல. இல்ல, அறிவிப்பு வந்துருச்சு தலைவர் மாற்றத்துக்கான அறிவிப்பு. அந்த இடத்துல யாருங்க உட்காந்துருந்தா? அண்ணாமலையின் தலைமையில தானே இந்த கூட்டணி அனௌன்ஸ் பண்றாங்க. நீங்க என்ன சொல்லணும்? அவர் இருந்தா முடியாது, துணிச்சல் இருந்தா போயிட்டு இருக்கணும். ஜெயலலிதா போனாங்கல்ல காவிரி நதி நீர் பங்கேற்று வந்து வாஜ்பாயினுடைய இதை வந்து ஏத்துக்க முடியாது, எந்திரிச்சு வெளியே போனாங்கல்ல. அந்த அளவுக்கு நான் தைரியத்தை கேட்கல. குறைஞ்சபட்சம் அவர் இருந்தா நான் பேச மாட்டேன்னு போகிறதுக்கு முடியல உங்களால. இப்போ தான் சொல்றேன், இவங்க 3 பேர்த்தையும் சேர்த்துனா நான் கூட்டணியில் இருக்க மாட்டேன்னு அறிக்கை விட்டு பார்க்கலாம். அப்போ நீங்க சொல்றது ஓகே. இப்படியான ஒரு இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. இனி மெகா அலையன்ஸ் வேற இபிஎஸ் சொல்றாரு. பாமக, தேமுதிக, இன்னும் பிற கட்சிகள் உள்ளடக்கிய அந்த கூட்டணிகள் யாரு? அதான் சொன்னல, பாமக, தேமுதிக, திருப்பி பாமக, தேமுதிக, வேற யாரு? நாம் தமிழர் கூட இருக்கு. அதெல்லாம் ஏற்கனவே இருக்கிறது. நாம் தமிழர் ஒரு கட்சி நீங்க சொன்னீங்கன்னா அதுவும் இருக்கு. இவரெல்லாம் சேர்ந்து நான் ஒரு மெகா அலையன்ஸ் ஏற்கனவே இருக்கிறவங்க, வேற யாரும் இருக்கு அதுல? ஏற்கனவே இருக்கவங்க தானே, புதுசா ஒருத்தர் இல்லையே. இல்ல, தேமுதிக அனௌன்ஸ் பண்ணல. தேமுதிக அனௌன்ஸ் பண்றது அதுக்கு எலெக்ஷன் முடிஞ்சு கூட அனௌன்ஸ் பண்ணுவாங்க. பாமகவும் தேமுதிகவும் எந்த கூட்டணியில் இருப்பாங்கிறது அவங்களுக்கே தெரியாத விஷயம். அதை போய் நம்ம எப்படி பேச முடியும்? அதான் ராத்திரி 9 மணி வரல பழனிசாமிகிட்ட போயிட்டு காலை 11 மணிக்கு பாஜக கூட போன கூட்டமாச்சு. அவங்களெல்லாம் எப்படி இது பண்ண முடியும்? அந்த பக்கம் கலைஞர் வந்து விஜயகாந்த் என்னிடம் பேசிவிட்டு எங்களுடைய கூட்டணியில் இருக்கா கலைஞர் சொல்லிட்டு இருக்காரு, பிரேமலதா வந்து நான் ஜெயலலிதாவோட சேர்ந்து விட்டேன். ஒரே நாளில் 2 ஸ்டேட்மெண்ட் வருது. அந்த மாதிரி ஆட்கள் வந்து நம்பிக்கைக்கு ஒருவர்கள் இல்லை. யார் வேற எங்கே படிதோ அங்கே போயிடுவாங்க. கடைசி நிமிஷத்தில் அவங்க எங்கே போவாங்கன்னு யாருக்கு தெரியும்? அவங்களுக்கே தெரியாத விஷயத்த நம்ம எப்படி பேசணும்? அது 2 தனி கட்சி. கடைசியாக தான் சேர்த்துக்கணும். சேர்ந்துட்டாங்கிறது வந்து உறுதிப்படுத்தணும். எலெக்ஷன் நடக்கணும்னு சொல்ல முடியாது. பிஜேபியினோட என்ன இருக்குன்னு நீங்க பாக்குறீங்க? ஓபிஎஸ்ஐ வைத்து இபிஎஸ் அவர்களுக்கு வந்து ஒரு கொடாச்சல் கொடுப்பது தான் அவங்களுடைய எண்ணமா இருக்குமா, அல்லது ஒன்றிணைந்த அதிமுகவை? ஓபிஎஸ் பொறுத்தவரை அவர் வந்து போன தேர்தலில் வந்து பாஜக ஆதரவோட நின்றுட்டாரு. அவர் பாஜக கிட்ட சேர்ந்துட்ட மாதிரி தான் கணக்கு. அவரு இல்லை, பாஜக கூட இருக்கிற அவர் சேர்ந்து அவங்களுடைய ஆதரவோட எலெக்ஷன் இன்னும் தோத்து போயிட்டார். முடிஞ்சு போச்சு. அவரை பொறுத்தவரை பாஜகவோட தான் இருக்காரு. அதனால தான் அவர் வந்து அமித்ஷா கூப்பிடல. கட்சியிலே இருக்காரு, அவர் ஏன் கூப்பிடுவாங்கன்னு விட்டார். பழனிசாமி வெளியில் இருக்காருங்கிறதுனால அவர் கூப்பிட்டாங்க. இன்னும் அவர் கட்சி இணையில, பாஜகவில் இணையில, அதனால தான் அவர் கூப்பிட்டார். ஓகே, நிச்சயமா சார். பல்வேறு விவகாரங்களில் எங்கள் நேயர்களுக்கு ரொம்ப தெளிவாக விளக்குனீங்க. ரொம்ப நன்றி சார். நமது இ-தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் 500 ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா? தொடர்புக்கு 7806942275 தொடர்பு கொள்ளுங்கள்.